சாபக்கேடான சீமை கருவேல மரங்கள். சீமை கருவேல மரங்களை அகற்றும் விவகாரத்தில், இந்த சீமை கருவேல மரங்கள் தேவையில்லாத ஒன்று, அதை அகற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விவகாரத்தில் தமிழக அரசு முறையாக செயல்படலை அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. சீமை கருவேல மரம் தேவையில்லைன்னு சொல்கிறீங்க, அதை அகற்றக்கூடிய வகையில் ஏன் சரியாக செயல்படலை அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சீமை கருவேல மரங்களை அகற்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் தொடர்ந்த மனுக்கள் நீதிபதி என் சதீஷ்குமார், பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய சிறப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சீமை கருவேல மரங்களை அகற்றக்கூடிய பணிகளின் தற்போதைய நிலை குறித்து அறிக்கையை அரசு வழக்கறிஞர் தாக்கல் பண்ணார். அதில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு அரசு இதுவரைக்கும் 30 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த சீமை கருவேல விவகாரத்தில் தமிழக அரசின் செயல்பாடு திருப்திகரமாக இல்லை, சரியான பிளானிங் இல்லை, அகற்றக்கூடிய நடவடிக்கைகள் அவங்க தீவிரமாக இறங்கல, அதுக்கு அவங்க முனைப்பு காட்டல அப்படின்னு நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்தாங்க. அரசுடைய இந்த அறிக்கை, சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பான அரசுடைய இந்த அறிக்கை கடும் அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு முறையாக செயல்படலை அப்படின்னு சுட்டி காட்டியதோடு மட்டும் இல்லாமல் கடமைக்காக இந்த வழக்கை நடத்துவது போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நீதிபதிகள். இந்த காடுகள் இருக்கு இல்லையா, அந்த காடுகள் இருக்கக்கூடிய சீமை கருவேல மரங்களை அகற்றுவதில் இருக்கக்கூடிய சிரமத்தை புரிந்து கொள்வதாக கூறிய நீதிபதிகள் சமதள பகுதியில் இருக்கக்கூடிய மரங்களை அகற்றுவதில் என்ன சிரமம் அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. இப்போ காடுனா இப்போ அடர்ந்த பகுதியாக இருக்கும், முள்வெளியாக இருக்கும், போக முடியாது, வர முடியாது, ஒரு வண்டி கொண்டு போக முடியாது, சீமை கருவேல மரங்களை அகற்றி அங்கேருந்து அப்புறப்படுத்த முடியாது, நிறைய சிக்கல் இருக்கும். சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய சீமை கருவேல மரங்களை அகற்ற என்ன சிக்கல் இருக்கு, ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நீதிபதிகளாம் ரொம்ப ஒரு விரக்தியோட கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் வறட்சிக்கு காரணமான சீமை கருவேல மரங்களை அழிக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் பல விவசாயிகள் இந்த சீமை கருவேல மரங்களை வெட்டி அதை மூட்டம் போட்டு கரியாக்கி விற்பனை செய்து நல்ல லாபம் ஈட்டி வராங்க. ஒரு பக்கம் சீமை கருவேல மரங்களால் விவசாயம் பாதிக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கு பலன் தரக்கூடிய மரமாகவும் இந்த சீமை கருவேல மரம் இருக்கு. பொதுவாகவே இந்த சீமை கருவேல மரம் அப்படின்னாலே அது விவசாய பூமிக்கு ஏற்றது கிடையாது. அப்போது அந்த காலத்தில் அது அந்நியர்களால் தூவப்பட்ட விதைகள், அது இந்த நிலம் பாழடைஞ்சு போகணும், விவசாயிகள் செழிக்கக்கூடாது, விவசாயம் தழைத்தோங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்நியர்கள் விதைத்து போன விதைகள் தான், தூவிட்டு போன விதைகள் தான் சீமை கருவேல மரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீமை கருவேல மரங்கள் தேவையில்லாத ஒன்று, அதை அகற்றணும், விவசாயத்துக்கு எதிரான ஒரு மரமாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதே விவசாயிகள் இந்த சீமை கருவேல மரங்களை எடுத்து அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடக்க தான் செய்யுது. ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல், சாயல்குடி, மல்லல், திருப்புல்லானி, கடலாடி, முதுகளத்தூர், ஆப்பநாடு இந்த மாதிரியான இது சுற்றுவட்டார கிராமங்கள் வானம் பார்த்த பூமியாக தான் இருக்குது. மழை பொழிவு மூலமாக பிழைக்கக்கூடிய அந்த விவசாயம் பண்ணக்கூடிய பூமியாக தான் இருக்குது, வானம் பார்த்த பூமியாக இருக்குது. இந்த பகுதியில் மழை பெய்தால் மட்டும்தான் விவசாயம் நடக்கும். மழையை நம்பி பருத்தி, வத்தல் போன்ற பயிர்கள் சாகுபடி செய்யப்படுவது இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் வழக்கமாக இருக்குது. பருவமழை ஏமாற்றம் கொடுத்துச்சு அப்படின்னா அதனால் ஏற்பட்ட வறட்சியின் காரணமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலான விவசாயிகள் தங்களுடைய நிலங்களில் வளர்ந்திருக்கக்கூடிய சீமை கருவேல மரங்களை வெட்டி அதை மூட்டம் போட்டு கரியாக்கி விற்பனை செய்து நல்ல லாபம் பார்த்துட்டு வராங்க. ஆனால் இன்னொரு பக்கம் தமிழகத்தில் ஏற்பட்ட கடும் வறட்சிக்கு முக்கிய காரணம் சீமை கருவேல மரங்களே அப்படிங்கிறாங்க ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள். சீமை கருவேல மரங்களை அகற்றணும் அப்படின்னு வலியுறுத்தி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கினுடைய அடுத்த நடவடிக்கை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இது வரம் கிடையாது, சாபம். ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய சூரிய சக்தி மின்சாரம் உள்ளிட்ட தொழில் வளர்ச்சியும் மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலையும் உருவாக்கினால் வறட்சியை ஏற்படுத்தக்கூடிய சீமை கருவேல மரத்திற்கு வேலையே கிடையாது, வேலையே இல்லாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்கினா வறட்சி ஏற்படுத்தக்கூடிய சீமை கருவேல மரத்திற்கு வேலை இருக்காது. ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஏ செல்வம், கலையரசன் முதல்ல தங்களுடைய அதிகார வரம்புக்குட்பட்ட 13 மாவட்டங்களில் சீமை கருவேல மரங்களை அகற்ற உத்தரவிட்டாங்க. இந்த 13 மாவட்டங்களில் சீமை கருவேல மரங்களை ஒன்று கூட விடாமல் எல்லாத்தையும் அகற்றுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. அதுக்கப்புறம் 32 மாவட்டங்களையும் அகற்ற ஆர்டர் போட்டாங்க.
இந்த பணிகளை கண்காணிப்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தலா 5 வழக்கறிஞர்கள் வீதம் மொத்தம் 160 பேர் நீதிமன்ற ஆணையர்களாக நியமிக்கப்பட்டாங்க. சீமை கருவேல மரம் 1870 சமையலுக்கான எரிபொருளாகவும் பயிர்களுக்கு வேலிகளாகவும் முதல்ல இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு 1970 முதல் 1990 வரை வேகமாக பரவி தற்போது இந்தியாவில் ஆந்திரா, டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் காணப்படுது அதிகமாக அந்த சீமை கருவேல மரம். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்ததாக அவதூறும் பரப்பப்பட்டது. இந்த மாதிரி இந்த சீமை கருவேல மரத்துக்கு பல வரலாறு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்நியர்கள் நம்முடைய பூமியில் தூவிட்டு போயிட்டாங்க, இந்தியாவில் தூவிட்டு போயிட்டாங்க. சீமை கருவேல மரங்கள்லாம் வந்துச்சுன்னா இந்த விவசாயம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக தூவிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அதை தாண்டி அடுத்தது இந்த சீமை கருவேல மரத்துக்கு பல வரலாறுகள்லாம் இருக்குது. எதுவாக இருந்தாலும் சீமை கருவேல மரங்களால் விவசாயம் பாதிக்கப்படுறதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அது முற்றிலுமாக ஒழிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் தான் நம்முடைய இந்த நிகழ்ச்சி வாயிலாக நாம் வைக்கக்கூடிய கோரிக்கையாகவும் இருக்குது.